ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பேதுரு அப்போஸ்தலன் எழுதின அந்த கடிதத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை செய்தியாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்களில் 2 பேதுருவின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு தருகிற செய்திகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, மிக முக்கியமான அதிகாரமாக இருக்கிற 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த 3வது அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாய் கருதப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், அவருடைய வருகையை குறித்த ஒரு சந்தேகத்தை எல்லா ஜனங்களுடைய உள்ளத்திலும் இன்றைக்கு இருக்கிற அந்த சந்தேகத்தை குறித்து அன்றைக்கே பேதுரு எழுதினார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், அதில் 3வது வசனம் 4வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இது கடைசி காலம் என்று நாம் சொல்வதற்கு இந்த சம்பவம் ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? இப்படித்தான் காலங்களில் உலகம் அழியப் போகிறது, உலகம் அழியப் போகிறது, உலகம் அழியப் போகிறது என்று பல காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லாம் சிருஷ்டிப்பின் தோற்றத்திலிருந்து எல்லாம் இருந்த விதமாகத்தானே அப்படியே ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் போய்கொண்டே இருக்கிறது. அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே என்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. குறிப்பாக திருச்சபையில் உள்ள பல வயதானவர்கள் கூட அப்படி ஒரு சலிப்போடு வாழ்கிறதை பார்க்கிறோம். 1985வது வருடம் ஜனவரி மாதம் நாங்கள் ஆண்டவரை ஒரு சில வாலிபர்களாக நாங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருந்த ஆத்தும பாரத்தின் அடிப்படையில் நாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த சின்ன கிராமத்திலே தெருவிலே நின்று இயேசு வருகிறார், இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தோம். அப்பொழுது என்னுடைய ஆலயத்தைச் சேர்ந்த அருமையான ஒரு சகோதரர், என்னுடைய உறவினர், என்னை விட ரொம்ப மூத்தவர், கேட்டார், இப்படித்தான் வருடம் சொல்லுகிறீர்கள்? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இதே தெருவிலே அன்றைக்கு ஒரு சிலர் வந்து இயேசு வருகிறார், இந்த நாளைக்கே வருகிறார் என்று சொன்னார்கள். வருடங்கள் இத்தனை ஓடிவிட்டது, அவர் எங்கே? ஒவ்வொரு ஊழியர்களாய் நீங்கள் வந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று அவர் எங்களை மிகவும் கேலியோடு அவர் பேசினார். அப்போ எங்களுக்கு அன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை, துக்கமாக இருந்துச்சு. ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது பேதுரு தன்னுடைய 2வது கடிதத்திலே விதமாக எழுதுகிறார், பரியாசக்காரர் கடைசி நாட்களிலே வந்து தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து கொண்டு அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே என்று. அது மாத்திரமில்லை, இந்த அதிகாரத்திலே பேதுரு அப்போஸ்தலன் அதற்கு ஒரு அழகான ஒரு பதிலை அவர் தருகிறார். ஏன் அவர் தாமதிக்கிறார்? 2 பேதுருவின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி அவர் அப்படி தாமதிக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய பார்வைக்கு 1000 வருடம் ஒரு நாள் 1000 வருடம். 8வது வசனம் அதை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருடம். அப்படின்னா அவருடைய கணக்குப்படி பாருங்கள், 6 நாள் ஆகியிருக்கிறது, 6000 வருடங்கள் ஆகியிருக்கிறது. இந்த 6000 வருடங்கள் அவருக்கு 6 நாள். ஒருவேளை 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்கின்றார் என்று சொல்லுகிறபடி 7ஆம் நாளிலே வரலாம்.
எப்போது வேண்டுமானாலும் அவர் வரலாம். 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் இருக்கும். திருடன் வருவது யாருக்கும் தெரியாது, திடீரென்று இருக்கும். ஒரு அருமையான ஊழியக்காரர் ஒருவர், திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர் ஒரு முறை இந்த 2வது வருகையை குறித்து பேசும் பொழுது அவர் ஒரு அருமையான இல்லஸ்ட்ரேஷன் சொன்னார். நம்முடைய ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பழைய காலத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டு, டவுன் பஸ்லாம் ஒரு பகுதியில் நிற்கும். இந்த டவுன் பஸ்ஸில் ஏராளமான பஸ்ஸு ஹைகிரவுண்டுக்கு போகும். ஒரு செட் ஆஃப் பஸ்ஸஸ் மார்க்கெட் வழியாக போகும், ஒரு செட் ஆஃப் பஸ்ஸஸ் பாளை பஸ் ஸ்டாண்டு வழியாக ஹைகிரவுண்டு போகும். ஆக இந்த பஸ்ஸுகளுக்கு எல்லாம் ப்ரைவேட்டு பஸ்ஸஸ், பயங்கர போட்டி பயணிகளை ஏற்றுறதுல. அதில் அந்த கண்டக்டர் சத்தம் போட்டு மக்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஹைகிரவுண்ட் 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்லேயே நிற்கும் வண்டி. நம்ம புதுசாக அந்த பஸ் ஸ்டாண்டில் இப்படி பார்த்தா இந்த பஸ்ஸு இப்போ கிளம்புற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம அந்த பஸ்ஸுக்கிட்ட வர்ற பார்த்தா லேசாக அப்படி ஆக்சிலேட்டரை கொடுத்து மூவ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணுவான். ஓ, பஸ்ஸு உடனே கிளம்பிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த பஸ்ஸில் நம்ம ஏறினோம்னா பஸ் அப்படியே தான் நிற்கும், பஸ்ஸு போகாது. ஆனால் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். உட்காந்துருக்கிற பயணிகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பஸ்ஸு நிரம்புற வரைக்கும் அவன் எடுக்கவே மாட்டான். அப்படி ஒரு செகண்ட் மூவ் பண்ணுவான், பிறகு ரிவர்ஸ் பண்ணிவிடுவான். ஆனால் கத்திக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட அளவுக்கு பயணிகள் ஏறின உடனே அவன் விசில் கொடுப்பான் பாருங்க, அடுத்த செகண்டு பஸ்ஸு கிளம்பிடும். அதுக்கு பிறகு ஒருத்தரும் ஓடி ஏற முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக பஸ்ஸு கிளம்பும். இது இந்த திருநெல்வேலியில் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். இதே போலத்தான் ஆண்டவர் வருகிறார் 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 என்று 6000 வருடமாய் சொல்லி கொண்டிருக்கிறோம். முதல் நூற்றாண்டு திருச்சபை விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது ஸ்தோத்திரம் என்று அன்றைக்கு சொல்ல மாட்டார்களாம், மாரநாதா என்று சொன்னார்கள். மாரநாதா என்றால் இயேசு வருகிறார் என்று பொருள். முதல் நூற்றாண்டிலேயே இயேசுநாதரை எதிர்பார்த்து விசுவாசிகள் ஆர்வத்தோடும் ஆவலோடும் காத்திருந்தார்கள். அநேக பரிசுத்தவான்கள் கிறிஸ்தவ பாடல்களை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு எழுதின பரிசுத்தவான்களுடைய பாடல்களை பாருங்கள். ஆண்டவருடைய அன்பை குறித்து பாடல் எழுதுவார்கள், அடுத்த ஆண்டவருடைய வருகையை குறித்து பாடல் எழுதுவார்கள். இந்த 2 கருத்தை வைத்துத்தான் பாடல்கள் எல்லாம் எழுதப்பட்டது. ஒரு பக்கம் ஆண்டவருடைய அன்பு, பராமரிப்பு, ஆசீர்வாதங்களை குறித்த பாடல்கள் இருக்கும். அடுத்த ஆண்டவருடைய 2வது வருகை, நியாய தீர்ப்பு குறித்த பாடல்கள் இருக்கும். அப்படித்தான் ஆண்டவரிடத்திலிருந்து பாடல்களை கேட்டு எழுதினார்கள். எவர் கிரீன் சாங்ஸ் என்று பழைய கிறிஸ்தவ பாடல்களை நாம் சொல்லுகிறோம். ஆம் என கண்பானவர்களே, அவர் தாமதிக்கிறார் என்று அநேகர் எண்ணுகிறபடி அவர் தாமதிக்கிறதில்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், அது திருடன் வருகிற விதமாய் வரும். சடனாக நடக்கும் எல்லா காரியங்களும். இன்றைக்கு இருக்கிற இந்த வானம் பூமி எல்லாம் வெந்து உருகி சாம்பலாய்ப்போ. விஞ்ஞானிகள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். முதல் முறையாய் ஒரு முறை பூமியில் உள்ள அத்தனை மனிதர்களும் அழிக்கப்பட்டார்கள், 8 பேர் தவிர. ஜலப்பிரளயம். அந்த ஜலப்பிரளயம் உண்டான பொழுது நோவா அந்த ஜலப்பிரளயத்திற்கு முன்பு பிரசங்கித்தார். எல்லாரும் கேலி செய்தார்கள் நோவாவை. என்ன நோவா, துறைமுகத்தில் கடற்கரையில் கப்பல் கட்டணும், நீ உள்நாட்டுக்குள்ளே கப்பல் கட்டிக்கிட்டு இருக்கியப்பா. கேலி செய்தார்கள். மழை பெய்யும், வெள்ளம் உயரும், எல்லாரும் அழிந்து போவோம், மனம் திரும்புங்கள் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார். நோவாவுடைய ஊழியம், அதனுடைய ரிசல்ட் 0. ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படவில்லை. நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது, நோவா பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை ஜனங்கள் சொல்லியிருப்பாங்க, என்ன நோவா பல மாதமாய் பேசிக்கொண்டே இருக்கிறாய்,
இப்போ மழை வந்துடும், அப்போ மழை வந்துடும் சொல்கிற மழைன்னா என்ன? அடை மழை என்றால் நாங்கள் பார்த்ததே இல்லையே. பயங்கரமாய் கேலி செய்தார்கள். ஆனால் நோவா தேவ எச்சரிப்பு பெற்று ஜனங்களுக்கு எவ்வளவோ சொன்னார். ஜனங்கள் கேட்கவில்லை. திடீரென்று ஒரு நாள் நோவாவின் பேழை அடைக்கப்பட்டது. மழை பெய்ய ஆரம்பித்தது. வெள்ளம் உயர ஆரம்பித்தது. ஜனங்கள் எல்லாம் வந்து பேழையை தட்டினார்கள். பேழையின் கதவை நோவா ஒருவேளை மனம் மாறி மனம் இறங்கி திறந்துடக்கூடாதுன்னு நினைச்சாரோன்னு தெரியல. கர்த்தர் நோவாவை உள்ள விட்டு கதவை அவர் அடைத்து கொண்டார். ஜனங்கள் செத்து மடிந்தார்கள். இதே போலத்தான் இன்றைக்கு பிரசங்கிமார்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். நான் பார்க்கிற இந்த வானம் பூமி எல்லாம் வெந்து உருகி சாம்பலாய் போகும், எல்லாம் சூனியமாய் மாறி போகும். புதிய வானம் புதிய பூமி உருவாகும். அது தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கும். அதுதான் பரலோக ராஜ்யம். நரகம் அப்படி எல்லாம் மாறி போகும் என்று சொன்னால் இன்றைக்கும் ஜனங்கள் கேலி செய்கிறார்கள். இன்றைக்கும் ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் கூட கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். யார் இதை கிண்டல் செய்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று பாருங்கள். தங்கள் சுய இச்சையின்படி நடக்கிறவர்கள். சுய இச்சையின்படி நடக்கிறவர்கள். 80 வயதுக்கு மேற்பட்ட ஒரு அருமையான ஐயாவை பல வருடங்களுக்கு முன்பாக நான் சந்தித்து பேசி கொண்டிருந்தேன். அன்றைக்கு அவருடைய ஆலயத்திலே கன்வென்ஷன் கூட்டங்கள். நான் செய்தியாளராக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அன்று இரவு தேவனுடைய வருகையை குறித்தும் நரகத்தை குறித்தும் தேவனுடைய வார்த்தைகளை வைத்து கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தினார். அன்றைக்கு செய்தி ஆண்டவருடைய வல்லமையாய் வெளியே வந்ததை எல்லாரும் உணர்ந்தார்கள், சொன்னார்கள். இந்த தாத்தா வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆலயத்திற்கு நேர் எதிர் வீடு. மறுநாள் காலையிலே என்னை அழைத்தார், என்னோடு பேசி கொண்டிருந்தார். அப்போ அவர் சொன்னார், ஐயா, நீங்கள் நான் இன்னும் நமக்கு தெரிஞ்ச எல்லா ஊழியர்களையும் கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு ஜெபம் பண்ணணும் ஐயா. என்ன ஜெபம்? ஆண்டவர் தயவாய் இறங்கி நரகமே இல்லாமல் ஆக்கிறோம். முதல் நாள் இரவு பிரசங்கத்தில் அவருக்கு பயந்தார். அவருக்குள்ள ஒரு மரண பயம். என்னுடைய அந்தரங்கத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்தா இந்த பிரசங்கத்தையும் கேட்டால் நான் நரகம்தான் போவேன். ஆனால் வேதனை உள்ள அந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது. என்ன செய்ய? நரகமே ஆண்டவர் இல்லாமல் பண்ணிடணும், எல்லாரையும் மன்னிச்சிடணும். அப்படி ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர்யா, நம்ம ஜெபம் பண்ணால் கேட்பார். யார் இப்படி சொல்லுகிறார்கள்? தங்கள் சுய இச்சையின்படி நடக்கிறவர்கள். அவர்கள்தான் வந்து கர்த்தத்துவத்தை கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். 3வது அதிகாரம், இந்த 2வது கடிதத்தில் பேதுரு எழுதி முடிக்கப் போகிறார். இறுதி காலத்தை குறித்து அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, கடைசி நாட்களிலே இப்படி பரியாசகர்கள் வருவார்கள். அவர் எங்கே? அந்த வாக்குத்தத்தம் எங்கே? அவர் எப்போ வருவார் என்று கேலி செய்வார்கள். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் கடைசி காலம். இன்றைக்கு அப்படி எங்கும் கேலியும் கிண்டலும் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே, அது திருச்சபைக்குள்ளிருந்தே வருகிறபடினாலே நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், இதுதான் கடைசி காலம். இனி காலம் செல்லாது. இனி ஒரு ஜெனரேஷன் வருமா நமக்கு தெரியாது. நாட்கள் கொடுமையாய் போய்கொண்டிருக்கிறது. திறந்த தேசமாயிருந்த இந்தியா கிருபையின் வாசல்கள் அடைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அநேக பகுதிகளுக்குள்ளே சுவிசேஷம் அறிவிக்க போக முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் எதிர்ப்புகள். கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார நாடாய் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லுகிறதோ. அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி பண்ணினார்கள். மக்கள், சாமானிய மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய உப்பில்லாமல் உணவு சமைக்க முடியாது. அப்படியானால் எல்லாரும் உப்பை பயன்படுத்துவார்கள். உப்பின் மீது ஆங்கிலேயர்கள் வரி விதித்தார்கள். அதை எதிர்த்தார் காந்தியடிகள். தேசமெங்கும் எதிர்ப்பு, கலவரம்.
தண்டி என்ற பகுதியிலே கால்நடையாய் மகாத்மா கடந்து சென்றார். கூடவே ஜனங்கள் போன தண்டியிலே இவர்களாய் உப்பு காய்த்தார்கள். தடியடி நடந்தது. அன்று இருந்த காவல்துறை இவர்களெல்லாம் கைது செய்தார்கள். தண்டி யாத்திரை என்று வரலாற்றிலே எழுதுகிறோம். ஆனால் இன்றைக்கு நிலைமையை பாருங்கள். அன்றைக்கு உப்புக்கு வரி விதித்தான் வெள்ளையன். ஆனால் இன்றைக்கு ஜனநாயக ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஆட்சியாளர்கள் தன்னுடைய குடிமக்களாகிய நம் மீது எல்லாவற்றுக்கும் வரி. சாமானிய மக்கள் பயன்படுத்துகிற உணவுப் பொருளிலிருந்து, அது ஏழைகள் சாப்பிடுகிற பன்னிலிருந்து எல்லாவற்றுக்கும் வரி விதிப்பு. எல்லாவற்றுக்கும். அப்படின்னா என்ன பொருள்? சர்வாதிகாரத்தை நோக்கி தேசம் நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், தேசம் சிதறடிக்கப்படுகிற நாட்கள் வரும். தேசத்தின் மக்கள் கொடுமைகளை சந்திக்க போகிற நாட்கள் வருகிறது. நாட்கள் இன்னும் ஆக ஆக கொடுமையும் வேதனைகளும் பிரச்சனைகளும் அதிகரித்து கொண்டேதான் செல்லும். கொடிய காலங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொடிய காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் துரிதமாய் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே ஓடி வந்து விட வேண்டும். அவர் மாத்திரம்தான் கலங்கரை விளக்கமாய் எத்துன்பத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் செட்டை விரித்து காத்து கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ வா, நீ வா. இந்த உலகத்தை பார்த்து, அரசியலை பார்த்து, ஆட்சியாளர்களை பார்த்து நீ அச்சப்பட தேவையில்லை. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீ உள்ளே வந்துவிடு. இந்த கொடுமையான காலங்கள் இனி காலம் செல்லாது என்பது மாத்திரமல்ல, இனி இந்த பூமிக்கு சமாதானம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது கடைசி காலம். சமாதானம் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு போகும். எங்குமே சமாதானம் இராது. பல நாடுகள் இன்றைக்கு தத்தளிப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை ஆட்சியாளர்களுக்கு. அடுத்து என்ன நடக்கப் போகிறது அவர்களுக்கு புரியவில்லை. கடைசி காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். கவனமாய் வேதத்தை வாசித்து, அதுவும் இந்த 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திரும்ப 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 நீங்கள் வாசிக்க வேண்டும். வெறும் 18 வசனங்கள் தான். 2 நிமிடம் 3 நிமிடத்திலே இந்த அதிகாரத்தை வாசித்து விட முடியும். திரும்ப திரும்ப வாசியுங்கள், திரும்ப திரும்ப வாசியுங்கள். 6 நாட்கள் அவர் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அவருக்கு ஒரு நாள் 1000 வருடம் போல. 6000 வருடம் ஓடிவிட்டது. கிமுல ஒரு 3000 4000 வருடங்கள், இப்போ கிபியில் ஒரு 2000 வருடங்கள், 6000 வருடம் ஓடிவிட்டது. 7வது நாள் ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இருக்கலாம். இந்த நூற்றாண்டின் இறுதியிலேயே ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்பார்க்கலாம். எப்போ வேண்டுமானாலும் இருக்கலாம். அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் தீர்க்க தரிசன ஆராய்ச்சியாளர்கள் என்று ஒரு கூட்டம் தேவ மனிதர்கள் வேதத்தை ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதிலே நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தங்கள், நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள், அதையெல்லாம் கணக்கெடுத்து கொண்டு பார்க்கும் பொழுது 90% மேல் இந்த பூமியில் அவர் வருகைக்கு முன்பாய் நடக்க வேண்டிய அல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்து விட்டது. இன்னும் ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் இருக்கிறார். காரியங்கள் நிறைவேறும் பொழுது இறுதி நியாய தீர்ப்பு, the last judgment. சகோதரனே, சகோதரியே, பழைய ஏற்பாட்டிலே ஆமோஸ் மூலமாய் ஆண்டவர் சொன்ன, தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு.
எந்த வினாடியிலும் அவருடைய வருகை வரலாம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் வேளையோ எப்போ வேண்டுமானாலும் அவர் வரலாம் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி வருகை சமீபமாக இருக்கிறபடியினாலே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு வழி இயேசு மாத்திரம்தான். ஆகவேதான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று அவர் சொன்னார். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஓடி வர வேண்டிய ஒரு காலகட்டம் இது. சதா சர்வ நேரமும் எல்லா காலமும் நம்முடைய பாடுகள், நம்முடைய உலக பிரகாரமான கஷ்டங்கள், அதிலிருந்து விடுபட இப்படியே நாம் வாழ்ந்து இத்தனை வருடங்கள் ஓடிவிட்டது. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் திரும்பி பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய் நீங்கள் திரும்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய எல்லா காரியங்களும் சந்திக்கப்படும். உங்கள் தேவைகள் ஏற்ற நேரத்தில் சந்திக்கப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் குடும்பமாய் முழு மனதாய் நீங்கள் ஓடி வருகிற கடைசி காலம் இது. இனியும் தாமதிக்காதே சகோதரனே. வழக்கமாய் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சுவிசேஷ பிரசங்கிமார்கள் ஒரு காரியத்தை, நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். ஹோட்டலிலே குடித்துவிட்டு நடனமாடுகிற ஒரு பெண், தவறான வாழ்க்கை, தவறான பழக்க வழக்கங்கள். ஒரு நாள் ராத்திரியிலே அவள் வேகமாய் காரில் வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய குருசேட் நடந்து கொண்டிருந்தது அமெரிக்காவிலே. இயேசுவை பற்றி பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். காரை நிறுத்தினாள். காருக்குள் அமர்ந்து கொண்டே அந்த செய்தியை கேட்டாள். இந்த பிரசங்கியார் சொன்னார், இன்றே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சணிய நாள், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று அவர் மிக வல்லமையாய் பேசி கொண்டிருந்தார். இந்த பிரசங்கம் இந்த அம்மாவை உடைத்தது. இவருடைய பாவ வாழ்க்கை, இவருடைய அருவருப்பான வாழ்க்கை அவள் முன்னால் வந்தது. மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவளை மனம் திரும்புதல்களை நடத்தினாள். ஆனாலும் மனம் கடினப்பட்டு தன்னோட டைரி எடுத்து எழுதினாள். நாட் டுடே பட் டுமாரோ என்று எழுதினாள். நாட் டுடே பட் டுமாரோ என்று எழுதினாள். இன்றைக்கு அல்ல, நாளை மனம் திரும்புவேன் என்று எழுதி வைத்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு வேகமாய் வீட்டுக்கு செல்லும் வழியிலே ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஆகி நடு ரோட்டிலே பிணமாய் விழுந்தாள். காவல்துறையினர் வந்து உடலை கைப்பற்றும் பொழுது அந்த டைரியை பார்த்தார்கள். அப்போதான் எழுதியிருக்கிறாள், நாட் டுடே பட் டுமாரோ. ஆனால் நாளை என்று ஒரு நாள் அவள் வாழ்க்கையில் வராமலே போய்விட்டது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவரே சொல்லுகிறது போல நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசி காலம், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்பதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. இந்த கடைசி காலங்கள் இன்னும் கொடுமையாய்த்தான் இந்த தேசத்தின் சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறும். ஆகவே தேவ சமூகத்திலே அவர்களை அண்டிக் கொள்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மனம் சோர்ந்து போகிறோம் அப்பா. 40 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக இந்த செய்திகளை கேட்டு 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 பல நேரங்களிலே அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே? எல்லாமே சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் அப்படியே இருக்கிறதே என்று பல நேரங்களிலே எங்கள் உள்ளங்கள் தவறான எண்ணங்களால் நிரப்பப்படுகிறதப்பா. தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி ஆண்டவர் ஒரு நாள் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறார்.
அந்த பொறுமையை அலட்சியப்படுத்தாதபடி இன்றைக்கே இப்பொழுதே அனுக்கிரக காலத்திற்குள்ளே ஓடி வரும். உன்னையும் என்னையும் சேர்த்து கொள்ள இரு கரம் விரித்தவராய் ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். சகோதரா, சகோதரி, அன்போடு வந்திருக்கிறார். உன் அருகிலேதான் அவர் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பெற்றுக்கொள்வாயா? அவருடைய ராஜ்யத்திற்கு நேராய் திரும்புவாயா? வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வாழ்நாள் முழுவதும் உலக காரியங்கள், உலக தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமென்றே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து வாழ்வை வீணாக்கி விடாதபடி இன்றைக்கு ஆண்டவருக்கு நேராய் திரும்புவோம். நம்முடைய தேவைகள் எல்லாம் ஏற்ற நேரத்தில் மிகச் சரியாய் சந்திக்கப்படும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். குறிப்பாக அவருடைய தேவைகளை சந்திங்கப்பா. தேவைகளிலே உழன்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவர்கள் இன்றைக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து உடைய ராஜ்யத்திற்கு நேராய் தன் கைகளை உயர்த்தி என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த கடைசி காலங்களிலே உடைய வருகை சமீபித்திருக்கிற இந்த காலத்தில் இடத்திலே ஓடி வருகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும், ஆசீர்வதியும், கிருபைக்குள்ளாக மேன்மைக்குள்ளாக நடத்தும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஆம்.